நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். நண்பா பாருங்கள், உருளைக்கிழங்கு ஊற இதே மாதிரி பாயில் பண்ணிட்டு இருக்கேன் நண்பா. ஓகே நண்பா, இதுதான் இன்றைக்கி சூப்பரான டிஷ் நண்பா. என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் காமிச்சிட்டு இருக்கேன் நண்பா. ஸோ எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. இன்றைக்கி ஒரு விளாட நண்பா, உருளைக்கிழங்கு பொருட்களை நீங்களும் வாங்க நண்பா, எல்லாம் சாப்பிட்றது. ஓகே நண்பா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, வீடியோக்குள்ளே போகலாங்களா? நான் ஸ்டெப்பாக காமிக்கிறேன், நீங்கள் கண்டினியூ பார்த்துட்டுங்க நண்பா. ஓகே நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே பிரதர்ஸ். நண்பா நல்லா பாயில் ஆகிடுச்சு நண்பா. இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ வேறு இதில் மாற்றிடலாம் நண்பா. ஸோ நண்பா இது நல்லா பிரிஞ்சிக்கலாம் நண்பா. நல்லா மாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நான் மாவுலாம் ஆட் பண்ண போகிறேன். ஓகே நண்பா. ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே மக்களே. ஸோ நல்லா வேக வச்சுக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வந்துருக்கு, லைட்டாக வேவலை. இப்போ மாவு ஆட் பண்ணால் சரியாக போயிடும். ஸோ நீங்கள் நல்லா வேக வச்சுங்க நண்பா. நண்பா இது நல்லா பண்ணிக்கணும், நல்லா மாஸ் பண்ணிக்கணும். கை தான் பெஸ்ட்டு நண்பா. நல்லா மேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நண்பா. நல்லா இது பண்ணிட்டேன், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பண்ணிடுவோம். இப்போ நல்லா இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் மைதா மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் 2 மாவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நண்பா. ஸோ நல்லா இது பண்ணிக்கோங்க நண்பா. இது என்னென்னா, உடனே நீங்கள் மாவு ஆட் பண்ணிவிட்டு உடனே பண்ணிடணும். இல்லைனா எல்லா மசாலா போடுவேன், கொஞ்சம் பாருங்கள் ஸ்டெப்பாக. ஏன்னா வச்சிங்கன்னா அப்புறம் இந்த இருக்கிற தண்ணி கொஞ்சம் வெளியில் வரும், பண்ணி நீங்கள் மாவு ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே நண்பா. ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த மாவு நல்லா பிணைஞ்சும் போது மாவு இது இந்த கோதுமை மாவு அப்புறம் மைதா மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா இருந்தால் போட்டுங்க, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை. அதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நண்பா, பாருங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு. கருவேப்பிலை அப்புறம் வந்து புதினா இதெல்லாம் போட்டிங்கன்னா அப்புறம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி ஊட்டி சூப்பராக பண்ணலாம். ஓகே நண்பா, ஸ்டெப் பாருங்கள், நான் காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஓகே நண்பா, பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ நான் இந்த மாதிரி நான் இது பண்ணிட்டு வச்சுட்டேன், வேக வச்சு நல்லா மாஸ் பண்ணிட்டேன். நல்லா அதை வந்து ஊட்டி எடுத்தாச்சு. ஸோ இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவேன் பாருங்கள். இதில் நீங்கள் முட்டைகோஸ் பண்ணணும்னா முட்டைகோஸ் போடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஓகே நண்பா. ஓகே நண்பா, கேபேஜ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இதுவும் போடுவேன், முட்டைகோஸும். பாருங்கள் நண்பா, அடுத்து கட் பண்ணி வச்சாச்சு, அடுத்தாச்சு. ஓகே நண்பா, கட் பண்ணி சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ நைஸாக கட் பண்ணிடுவோம், இன்னும் லைட்டாக போடுவேன். ஓகே நண்பா, அதுவும் பாருங்கள் கண்டினியூ வீடியோ. ஓகே நண்பா. ஸோ இப்போ நான் கழுவிட்டுருக்காது, இது கழுவிட்டு இப்போ பாயில் பண்ணிடுவோம். ஒரு தண்ணி வச்சுருக்கேன், நல்லா பாயில் பண்ணிடுவேன். ஸோ பாருங்கள் நண்பா, நான் போடுறேன் பாயில் ஆகிட்டு தண்ணி. ஸோ பாயில் பண்ணும்போது கொஞ்சம் போட்டிங்கன்னா கலர் மாறாது அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, கலர் மாறிடும். வேகும் போது எல்லாமே கலர் வந்து மாற தான் செய்யும். ஓகே நண்பா. ஸோ நான் இது கொஞ்சம் 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் நண்பா. ஸ்டெப் பை இல்லை பாருங்கள், சூப்பராக நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே நண்பா, 1 by 1 பாருங்கள், நான் அழகாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே நண்பா, மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருக்கேன் நண்பா. இன்றைக்கி ஒரு விளாடலாம் நண்பா, பரோட்டா கூட. ஸோ நண்பா, முட்டைகோஸ் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் நான் ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும், நல்லா வந்துடும். சல்லுன்னு கொஞ்சம் தான் போட்டுருக்கேன் நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா, முட்டைகோஸ் பாயில் பண்ணிட்டேன். இப்படி தான் நீங்களும் பாயில் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம பரோட்டா பண்ண போகிறோம், பரோட்டா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே நண்பா, இன்றைக்கி ஒரு விளாடலாம் நண்பா, உருளைக்கிழங்கு முட்டைகோஸ் பரோட்டா. ஓகே நண்பா. ஸோ நண்பா, தண்ணி நான் வற்றிட்டேன், தண்ணியில் போய் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்க தண்ணியை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், இல்லாட்டி நான் பிணையும் போது அந்த உருளைக்கிழங்குலே அதிக தண்ணி ஆகிடுச்சு, அப்புறம் மாவு ஜாஸ்தி போடுற மாதிரி வரும் நண்பா. ஸோ மாவு நான் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள். அதில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இந்த ஈரம் கொஞ்சம் பார்த்தா போகும். வரும் இந்த ஈரமாக இருக்குங்க நண்பா. ஓகே நண்பா, ஈரமாக இருக்குது. அந்த ஈரம் கொஞ்சம் இதாகணும், கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்பப்போ இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், கீழே அடி பிடிச்சிடும். இது பாருங்க, தனித்தனியாக இருக்குது, தெரியுதுங்களா? எனக்கு தெரியுது, கேமராவில் தெரியுதுன்னு தெரியல நண்பா. இது பாருங்கள், தண்ணி ட்ரை ஆகுது. ஸோ அப்படியே ட்ரை ஆகட்டும் நண்பா. ஓகே நண்பா, இதை இப்போ அந்த உருளைக்கிழங்கூட மிக்ஸ் பண்ணிடுவேன். அது அதே மாதிரி மேஷ் பண்ணிடுவேன், நல்லா பிணைஞ்சிடணும் அதே மாதிரி. ஓகே நண்பா. ஸோ நண்பா, முட்டைகோஸ் நண்பா, முட்டைகோஸோட பாருங்கள் உருளைக்கிழங்கு அதான் ஆட் பண்ணுறேன், முட்டைகோஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ வந்து தண்ணி இது கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணணும் நண்பா. ஸோ இதோட மிக்ஸ் பண்ணிடுறாங்க. வேக வச்சுட்டு இப்போ பண்ணிடலாம். ஸோ இதை அப்படி பிணைஞ்சிடணும் நண்பா.
டச் ஆனால் கிஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். ஸோ இதை மேட்ச் பண்ணிடலாம். லைனாக பாருங்கள் நண்பா. இந்த நான் இதெல்லாம் போடணும், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் தூள் கலப்போம். நண்பா டின்னர் வச்சு சாப்பிட்லாம், காலைல டிஃபன் மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். ஓகே நண்பா, வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ நண்பா இப்போ பாருங்கள், சில்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் நண்பா. ஸோ இங்கே வந்து புதினா வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். ஸோ கழுவிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் அந்த முட்டைக்கோசும் உருளைக்கிழங்கும் மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் மாவு மிக்ஸ் பண்ணலாம் நண்பா. இப்போ நான் மைதா மாவு மிக்ஸ் பண்ணுறேன், கோதுமை மாவு ஒவ்வொரு கிளாஸ் மேஷ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான போட்டுங்க. நான் ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன். இந்த கிளாஸில் போடுறேன், 10வது இதுவும். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன், 1.5 கிளாஸ் போட்டுக்கிறேன் நண்பா மைதா மாவு. ஸோ போட்டேன். உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. ஸோ இது ஒரு 1/2 கிளாஸ் போடுறேன் மைதா மாவு இந்த கிளாஸில். ஓகே நண்பா, ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் மேஷ் பண்ணல. இப்போ நண்பா பாருங்கள். ஸோ இதை கொஞ்சம் நவுத்திக்கலாம், இது கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். இதையும் போட்டுக்கலாம் நண்பா. ஸோ இதோட இந்த கொத்தமல்லி, இந்த பாருங்கள் கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஓகே நண்பா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இந்த 4 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 5 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மசாலா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போட்டுங்க. நான் கொஞ்சம் கொரியண்டர் போடுறோம், இது மல்லித்தூளும் அப்புறம் இதுவும் போடுவேன், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் வேணுமா லைட்டாக போட்டுங்க, கலராக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இப்போ இது போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணணும். அந்த பரோட்டாவும் சூப்பராகும் சாப்பிட்றதுக்கும். ஓகே நண்பா, ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இன்னும் தண்ணி ஊற்றணும் நம்ம. ஸோ நண்பா இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி மிக்ஸ் பண்ணல, ஏன்னா உருளைக்கிழங்குல தண்ணி இருக்கும் இந்த முட்டைகோஸில், அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிங்க, தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க நண்பா. சோடா மாவு லைட்டாக போட்டுங்க, பேக்கிங் சோடா நல்லாயிருக்கும். பேக்கிங் சோடா தேவைப்பட்டுச்சா போட்டுங்க, இல்லை தான் தேவையில்லை, நான் போடல. ஸோ நம்ம நல்லா பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் அந்த மாவில் நல்லா குடிக்கணும் நண்பா. அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் மாவு போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே இதை வச்சுக்கலாம் கீழே. ஸோ நண்பா நான் இதில் வந்து கொஞ்சம் நான் சொன்ன முடியும், நான் மசாலா கொஞ்சம் போடுறேன் பாருங்கள். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் கலராக இருக்கும் போட்டுருக்கு. ஸோ அதை நான் போடுவேன் பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். தண்ணியை ஊற்றணும் நண்பா. நான் ஃபஸ்ட்டு தண்ணி லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் நண்பா. ஸோ பண்ணி தெரிஞ்சுக்கணும். பாருங்கள் தண்ணியே ஊற்றல, அந்த இதுலேயே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். நண்பா அளவுலாம் நீங்கள் பார்த்துங்க நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ். ஸோ இதுதான் உருளைக்கிழங்கு எப்பயுமே கொஞ்சம் மாவு இது இருக்கும் தண்ணி, ஆனால் நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறோம் நண்பா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா உருட்டுவோம், நம்ம பரோட்டா பண்ணுற மாதிரி பண்ணுவோம். செஞ்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம ருசியாக இருக்கும். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். எதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரிலாம். இப்போ நன்றி. இன்னும் தண்ணி இருக்குது இதில், இந்த உருளைக்கிழங்குல இந்த முட்டைவாசில் தண்ணி பாருங்கள். இவ்வளோ மாவு போட்டும் தண்ணி பிடிச்சிக்கிச்சு. இந்த பிணைகிறது தான் மெயின்.
பாருங்கள் மாவு போட்டும் தண்ணியே ஊற்றல இதில் வந்துருச்சு பாருங்கள் தண்ணியை. சோப்பு கொஞ்சம் ஆயில் கூட ஊற்ற தேவையில்லை, ஆயில் கரெக்டாக வந்து ஊற்றிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, பாருங்கள் நல்லா பிணையும் போது கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள், ஏன்னா ஸ்லிப்பாகவும் உங்களுக்கு பிணையும் போது பாருங்கள். அது மாவு பிணையிற மாதிரி கொண்டு வந்துட்டேன், நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஸோ இதில் போட்டுருவாங்க நண்பா. சூப்பராக வந்துச்சு. ஸோ இன்னும் தவா ஏற்றிடுவாங்க நண்பா. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். நல்லா ஒட்டிட்டேன், என்ன நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மாவு பிணைஞ்சிடலாம் நண்பா. ஒட்டியை போட்டுடலாம் பரோட்டாவை. ஓகே நண்பா, பரோட்டா சப்பாத்தி இது மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. ஸோ அது நண்பா இந்த லெவலில் கொண்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் மாவு எல்லாம் லைட்டாக போட்டிங்கன்னா கீழே அப்புறம் ஒட்டாது. பார்த்தீங்கன்னா எப்படி ஒட்ட ஆரம்பிச்சிடும். கையிலே எப்படி பண்ணிக்கலாம் நீங்கள், இது கூட வேண்டாம். ஏன்னா கீழே கையை நீங்கள் பண்ணிக்கோங்க, நல்லாவும் இருக்கும். இந்த பாருங்கள் கான்செப்டில் நண்பா. கையிலே கொஞ்சம் மாவு வந்து அப்ளை பண்ணிக்கங்க. அப்புறம் மாவு உங்களுக்கு தெரிஞ்ச மாவு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க நண்பா. சூப்பராக வந்துச்சு. ஓகே, சூப்பராக தவளை போட்டேன், பக்காவாக இருக்குது நண்பா. ஸோ தவளை இருக்குது, ஆயில் போட்டால் தான் ஆயில் லைட்டாக போட்டுருந்தோம். கான்செப்ட் வந்துச்சு. ஒரு திருப்பி பாருங்க நண்பா, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருப்பாருங்க. சொல்லலாம் இன்னும் லைட்டாக ஊற்றிடுவாங்க நண்பா. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நண்பா, செம்மையாக இருக்கும் சாப்பிடுவோம். கொஞ்சம் சுடுது நண்பா. வேறு லெவலாக இருக்குங்களா, செம்மையாக இருக்குது பார்க்குறது. சரிங்களா பாருங்கள் பாருங்கள், அந்த உப்பு தான் நண்பா, வேறு லெவலாக இருக்குது. ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி தான் ஆகணும் நண்பா, ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி தான் ஆகணும். நான் உள்ளே வந்துருக்கா இல்லையா பார்க்கணும் தெரியாது. அப்புறம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு நண்பா, செம்மையாக இருக்குது. ஓகே நண்பா, இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றலாம் நண்பா. இந்த சைடு கொஞ்சம் ஆயில் ஊற்றலாம். வேறு லெவலில் இருக்கு நண்பா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா, செம்மையாக இருக்கும் நண்பா. நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடலாம் நண்பா. ரெடி ஆகிடுச்சு. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, வேறு லெவலில் பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்குது. நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் நண்பா. இதோட இது காலிஃப்ளவரும் எதுவுமே வச்சுருக்குறேன், இதை கொஞ்சம் போட்டுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நண்பா, இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நண்பா. பாருங்கள் உள்ளெலாம் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. ஓகே நண்பா,
சூப்பராக இருக்கும் நண்பா. வேறு லெவலாக இருக்குது. நல்லா அந்த ஃப்ளவர்லாம் இறங்கியிருக்கு நண்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நண்பா செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குது பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர்ஸ், ஓகே மக்களே, பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க நண்பா. ஓகே நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது நண்பா. ஓகே, டேக் கேர், பாய், இசாக்குல்லா கயர்.